அப்ப அல் குர்ஆன் இந்த உலகத்தில் வந்து செய்த வேலை என்ன? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய ஜாகிலியா கால சமுதாயத்திலே வந்து அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் செய்த பணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அவர்களிடம் இருந்த அந்த ஜாகிலியத்தை நீக்கி, அவர்களிடம் இருந்த தவறான கொள்கைகளை நீக்கி, தவறான வணக்க வழிமுறைகளை நீக்கி, எது உண்மையான வணக்கமோ, எது சொர்க்கத்தின் பால் கொண்டு சேர்க்கின்ற வழியோ, அந்த வழியை அல் குர்ஆன் மூலமாக அல்லாஹ் காண்பித்தான். இறை தூதர் மூலமாக அல்லாஹ் காண்பித்தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு காலத்திலே 13 வருடங்களை மக்காவிலே இந்த ஈமானை போதிப்பதற்காக ரசூலுல்லாஹ் முயற்சி செய்தார்கள். அந்த மக்காவில் 13 வருடங்கள் ரசூலுல்லாஹ் செய்த பிரச்சார பணியிலே தொழுகையை பற்றி பேசவில்லை, நோன்பை பற்றி பேசவில்லை, ஹஜ்ஜை பற்றி பேசவில்லை, தர்மங்கள், துவாக்கள், பிரார்த்தனைகள் போன்ற இபாதத்துகளை பற்றி பேசவில்லை. 13 ஆண்டு காலமாக அந்த மக்காவாசிகளிடத்திலே நபிகளார் செய்த பிரச்சாரம் என்ன தெரியுமா? இந்த மக்களிடைய உள்ளத்திலே ஊறி இருக்கின்ற தவறான கொள்கை, மூட நம்பிக்கைகளை அகற்ற வேண்டும். அதை உண்மையான வெளிச்சத்தின் பால், சரியான ஈமானின் பால் அவர்களுடைய உள்ளத்தில் உறுதியை ஏற்படுத்தினால்தான் அவர்கள் பின்னர் சரியான கொள்கையில் இருப்பார்கள். அவர்களுடைய இபாதத்துகளுக்கு ஒரு சரியான ஒரு பக்குவம் அல்லாஹ்விடத்தில் இருக்கும் என்பதற்காக அந்த மக்களிடத்தில் ஊறி போயிருந்த அந்த தவறான கொள்கையை ரசூலுல்லாஹ் அகற்றுகிறார்கள். 13 வருடங்கள், ஓரிரு நாட்கள் கிடையாது, ஓரிரு மாதங்கள் கிடையாது, 13 ஆண்டுகள் அந்த மக்களுடைய உள்ளத்தில் இருந்த எண்ணங்களை போக்கினார்கள். அன்பு சகோதரர்களே, அந்த மனிதர்கள் நம்பி இருந்த தவறான நம்பிக்கையை அவர்களை உள்ளத்திலே இருந்து அகற்றுவதற்கு 13 வருடங்கள் தேவைப்படுகிறது என்றால் அந்த மக்கள் எப்படி ஒரு ஜாகிலியத்தில் இருந்திருப்பார்கள், எப்படி ஒரு தவறான சிந்தனையை அந்த கற்கள் மீது, அந்த கபறுகள் மீது அந்த தவறான நம்பிக்கைகள் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்திருக்கும் என்று பாருங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த குர்ஆன் மூலமாக சரியான கொள்கையை அவர்களுக்கு போதிக்கிறார்கள். உண்மையான அகீதா, ஒரு முஸ்லிம் எப்படி நம்ப வேண்டும் என்பதை அவர்களுடைய உள்ளத்திலே பதிக்கிறார்கள். சந்தேகம் இல்லாத, அவர்களுக்கு எந்த சந்தேகம் ஏற்படாத அளவுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தைகள் சத்தியமானது, நிச்சயமாக அவனுடைய வாக்குறுதிகள் உண்மையானது, மரணத்தின் பின்னர் நிச்சயமாக அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த மக்களுடைய உள்ளத்திலே பதித்தார்கள். 13 வருடங்களுக்கு பின்னர் தான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்குகிறான், நோன்பு, ஹஜ்ஜு போன்ற ஏனைய வணக்கங்களை கடமையாக்குகிறான். அன்பு சகோதரிகளே, அப்ப இந்த குர்ஆன் வந்த அந்த மக்களுக்கு நேரிய பாதையை காட்டுகிறது, சரியான பாதையை சொல்லுகிறது, ஈமான் என்றால் என்ன என்று சொல்லுகிறது, எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது, யாரை வணங்க வேண்டும், எதை வணங்கக்கூடாது என்ற தத்துவத்தை, இந்த கொள்கையை தெளிவாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த அல் குர்ஆன் இருக்கிறதே, இந்த அல் குர்ஆன் எது சரியான பாதையோ, எது தவறில்லாத வழியோ, எதை பின்பற்றினால் சொர்க்கம் செல்ல முடியுமோ, எதை பின்பற்றக்கூடாதோ அந்த சரியான பாதையை இந்த குர்ஆன் காட்டியது. இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். எது மிகச் சரியான வழியோ அந்த வழியின் பக்கம் இந்த குர்ஆன் வழிகாட்டியது. அப்ப இந்த குர்ஆன் அழகாக வழிகாட்டிய பொழுது இந்த குர்ஆனை அந்த மக்கள் நம்பினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய போதனையின் மூலம் அந்த மக்களிடத்தில் உண்மையான ஈமான் வளர்ந்தது. கற்களை வணங்குவதை விட்டுவிட்டார்கள், சிலை வணக்கத்தை விட்டுவிட்டார்கள், கபறுகளில் இருக்கின்ற மனிதர்களை வணங்குவதை விட்டுவிட்டார்கள், மரணித்தவர்களுடைய அந்த வணக்கங்களை, மரணித்தவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்வதை, மரணித்தவர்கள் மூலமாக நாம் பலனடையலாம் என்ற நம்பிக்கையை அந்த மக்களிடத்திலிருந்து அகற்றுகிறார்கள். அல் குர்ஆனின் மூலம் ரசூலுல்லாஹ் அந்த மக்களுடைய உள்ளத்திலே நேரான சிந்தனை உண்டாக்குகிறார்கள். இப்ப இந்த குர்ஆன் வந்ததற்கு பின்னர் அந்த மக்கள் அந்த குர்ஆனை பின்பற்றுகிறார்கள். இந்த அல் குர்ஆன் என்ன செய்யும்? ஹுதல்லில் முத்தகீன். குர்ஆனை வெறுமனே படிப்பவர்களுக்கு, குர்ஆனை மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு, குர்ஆனை மேலோட்டமாக வாசிப்பவர்களுக்கு அந்த குர்ஆன் வழிகாட்டாது. யாருக்கு வழிகாட்டும் தெரியுமா?
ஹுதல்லில் முத்தகீன், யாருடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ் பற்றிய பயம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். அப்ப உள்ளத்திலே அந்த நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ் என்பது உண்மையானவன், அவன் இறக்கிய வேதம் சத்தியமானது, அவன் சொல்லுகின்ற வாக்கெல்லாம் உண்மையானது, அது நடந்தே ஆகும் என்ற நம்பிக்கை, அந்த பயம் உள்ளத்திலே வர வேண்டும், தக்குவா வர வேண்டும். என்ன தக்குவா? அல்லாஹ் குர்ஆனில் எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் உன்னை நரகத்தில் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறானோ, எதை நீங்கள் செய்தால் பின்பற்றினால் நம்பினால் சொர்க்கம் நுழைவீர்கள் என்று சொல்லுகிறதோ அதன் மீது நமக்கு பயம் வர வேண்டும். இதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அதை உண்ணக்கூடாது, உண்டால் நரகத்தில் தண்டிப்பான். சிலைகளை வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், சிலைகளை வணங்கினால் மறுமையில் நிச்சயமாக நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த நம்பிக்கை, இந்த பயம் இருக்க வேண்டும். எந்த ஜாகிலியத்தில் இருந்து, எந்த கபரு வணக்கங்களில் இருந்து அந்த மக்காவாசிகளை, ஜாகிலியா கால மக்களை சரியான கொள்கையின் பக்கம் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தார்களோ அந்த நம்பிக்கை உறுதியாக நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் தடை செய்தால் அதை விட்டுவிட வேண்டும். அவன் தடை செய்ததை நாம் செய்தால் அவன் நிச்சயம் நரகத்தில் தண்டிப்பான் என்ற பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னென்னதை செய்தால் சொர்க்கம் என்று சொல்லி இருக்கிறானோ அது அத்தனையும் மறுமையில் நமக்கு கிடைக்கும் என்ற ஆசை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதுதான் தக்குவா. இந்த தக்குவா யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். அப்ப அல்லாஹ் எதை தடை செய்கிறானோ அதை செய்யக்கூடாது, பயம், நரகத்தில் தண்டனை இருக்கிறது. இந்த தக்குவா யாருக்கு வந்து விட்டதோ உலகத்திலே இந்த குர்ஆன் அவர்களுக்கு நேர்வழி காட்டிவிடும், சரியான பாதையை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். இப்படி இந்த மௌட்டிக கால சமுதாயம், குர்ஆன் வருவதற்கு முன்னர் வாழ்ந்த அந்த சமுதாயத்துக்கு அல் குர்ஆன் வழிகாட்டியது. அவர்கள் நம்பினார்கள், அந்த குர்ஆனை உண்மையாக நம்பினார்கள். அவர்களுடைய நம்பிக்கை உண்மையாக இருந்தது. தனிமையில் இருக்கும் பொழுதும் மக்களோடு இருக்கும் பொழுதும் அந்த நம்பிக்கையை அவர்கள் தளர விடாமல் அவர்கள் பின்பற்றினார்கள். எதை தவறு என்று குர்ஆனில் படித்தார்களோ அதை சமூக வெள்ளத்தின் முன்னும் செய்ய மாட்டார்கள், தனிமையில் இருக்கும் பொழுதும் செய்ய மாட்டார்கள். அந்த தவறை செய்வதற்கான வாய்ப்புகள் எட்டுகின்ற பொழுதும் அல்லாஹ் தண்டிப்பான், குர்ஆன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறது என்ற பயத்தோடு அந்த நம்பிக்கையோடு அவர்கள் செயல்பட்டார்கள். இப்படித்தான் அந்த சஹாபா பெருமக்கள் அந்த குர்ஆனை நம்பினார்கள். சஹாபாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல் குர்ஆனில் ஒரு 5 வசனங்களை அவர்கள் ஓதுவார்கள், நபிகளாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள், அதனுடைய விளக்கத்தை படிப்பார்கள், பின்னர் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த 5 வசனங்களையும் செயல்படுத்துவார்கள். அதற்கு பின்னர் தான் இன்னும் 5 வசனங்களை படிப்பார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லுகின்ற வழிகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நடைமுறை எந்த சமுதாயத்தில் இருக்குமோ அந்த சமுதாயம் குர்ஆனினால் வளர்க்கப்பட்ட உத்தம சமூகமாக, உன்னத